உங்களுக்கு வருமானம்னு ஒன்று வந்தால் அது கர்த்தரால தான் வருது. கையை தட்டி. ஆமாம், எனக்கு வருமானம்னு ஒன்று வந்தா, என் தொழில் மூலமாக உதவியா அப்பா தர்றாரு, அம்மா தர்றாங்க, எந்த ஒரு வழியில் வந்தால் அது கர்த்தரால தான் வருதுன்னு நம்பணும். அதில் எல்லாம் உண்மையாக இருக்கணும். புரியுதுங்களா? ஆமாம், சொத்து வந்தாலும் வரும். அடுத்த தீர்க்க தரிசனமாக 5 நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுறேன். உங்களுக்கு வருமானம்னு வந்தால், உங்கள் கைக்கு பணம்னு வந்தால் அது கர்த்தரால தான் வரும். அதில் உண்மையாக இருக்க பழங்க. அது டெஸ்ட்டு. அது டெஸ்ட் பண்ணுறாரு சார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. திடீர்னு இருக்கும்போது ஒரு 5000 ரூபா வரும். 500 ரூபா முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை அனுப்பிட்டு அடுத்த வேலையை பாருங்கள். ஒன்றுமே இல்லாதப்போ 5000 ரூபா வந்துச்சு இல்லையா? அதுதான் டெஸ்ட்டு, அதுதான் தொடக்கம். அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தீங்கன்னா அப்படி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். இழந்தது எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு எது வந்தாலும் அது கர்த்தருடையது அப்படின்னு கர்த்தர் கையால் தான் உங்களுக்கு வருது. ஓகே, கர்த்தர் நல்லவர். ஆமென். உங்களுக்கு வருமானம்னு வந்தால் அது கர்த்தரால் மட்டும்தான் வருது. சரிங்களா? வேறு யாருக்கிட்டையும் எதிர்பார்க்கக்கூடாது. வேலையே பார்த்தாலும் சம்பளம் கர்த்தர் தான் தரணும். ஆண்டவரே, சம்பள நாள் தாண்டுது, நீங்கள் வாக்கியம் செய்யுங்க. கர்த்தரையே எதிர்பார்த்துடுங்க. ஓனரை முறுமுறுக்காதீங்க. ஆமாம், வர வேண்டிய பணம் வரலன்னு முறுமுறுக்காதீங்க. எனக்கு ஒரு பொருள் வருதுன்னா கர்த்தரால் வரும். கர்த்தரை நம்பி நான் காத்திருப்பேன்னு காத்துருங்க. தேவ சமூகத்தில் இருங்க, கண்டிப்பாக வரும். ஆமென். யாருக்கு விரோதமாக பேசாதீங்க. கர்த்தரை நம்பிடுங்க. அதுதான் அவர் விரும்புகிறார். நான் தாண்டா உனக்கு தரேன், உன் வேலையில் நான் தான் உனக்கு ஓனர். நீ என்ன ஓனர்னு அவர் நினச்சிட்டு இருக்கிற? அதுக்கும் மேலே ஒரு ஓனர் இருக்கிற. உன் ஓனருக்கு மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். எதிர்பார்ப்பு என்னகிட்ட தான் வரணும். எத்தனை புரியுது? நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க. ஆமாம், ஓனர் இல்லைன்னா இல்லத்தரசியாக இருக்கீங்க. உங்கள் கணவனார் தான் உங்களுக்கு ஓனர், ரைட்டு. ஆமாம், எதிர்பார்ப்பு கர்த்தர்கிட்ட தான் இருக்கணும். புரியுதா நான் சொல்கிறது? எங்கள் ஹஸ்பண்டுக்கு சம்பளம் இன்றைக்கி தரல, அதை தரல, இதை தரல, செலவு காசு தரல அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்காங்க. கர்த்தர் தரன்னு நினச்சா தந்துருப்பார், தருவார். நீங்கள் தருவீங்க. டேடி, ஏதோ ஒரு குறை இருக்குது, ஏதோ அவிசுவாச குறை இருக்குது, அது சரியாகும் அப்படின்னு ஸ்ட்ராங்கான இல்லைங்க. ஓகே, உங்களுக்கு வருமானம் கர்த்தர் இடத்துலேருந்து வரும். சம்பளமே ஆனாலும் கர்த்தர் இடத்துலேருந்து வரும். உயர்வு, சம்பள உயர்வு கர்த்தர் இடத்துலேருந்து வரும். போனஸ், பென்ஷன், இன்சென்டிவ் எல்லாம் கர்த்தர் இடத்துலேருந்து வரும். கர்த்தரால் வரும். கவர்மெண்ட்டே உங்களுக்கு தர்றதுக்கு டிலே ஆச்சுன்னா கூட கர்த்தர் அதை மறுபடியும் தருவார். கர்த்தரை நம்பிடுங்க. காட் பிளஸ் யூ. கர்த்தர் நல்லவர். ஆமேன். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி. ஆமேன். யாரிடம் எதிர்பார்க்காதீங்க.